வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஒடிஷா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. நேற்று முன்தினம் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இதனால் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாகவும், உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். உதகையில் பேசிய அவர், முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாம் மற்றும் கோடநாடு காட்சிமுனை ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அனுமதி அளிப்பது குறித்து வனத்துறையினர் முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அபாயகரமான மரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வெட்டி அகற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடலூர் அருகே உள்ள பவளமலை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஜேசிபி உதவியுடன் மண்சரிவை சீரமைக்கும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவுகள், மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்படைந்து வருகிறது. மலைப்பாதைகளில் ஆங்காங்கு மண் சரிவு, மரங்கள் விழுந்ததால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். உடுமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலியாக 5வது நாளாக பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாகவே இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பஞ்சலிங்க அருவியில் தடுப்புகளை தாண்டி நீர் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோவில் பகுதியில் தண்ணீர் குறைந்த அளவில் வருவதால் அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வழக்கம் போல் பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன தணிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசு பேருந்தில் பயணம் செய்த பந்தநல்லூரைச் சேர்ந்த முகமது யூசுப் என்பவரிடம் இருந்து போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் பணம் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, யாருடைய பணம் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்க நகை கடன் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் விவசாயிகளின் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர் கடன்களுக்கு தங்க நகைகளை ஈடாக ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மற்றும் பால் பண்ணை, கோழி பண்ணை போன்ற தொழில்களில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிராமப்புற கடன் விநியோக முறைக்கு கடுமையான இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையிலும் மொழி குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழில் இருந்துதான் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் உருவாகின என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இதற்காக மன்னிப்பு கோர முடியாது என்று கமல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் தக் லைஃப் பட ப்ரமோஷனில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன், இந்த பிரச்சனையை பற்றிய ஆழமான கருத்துக்களை வரலாற்று ஆய்வாளர்கள், மொழியாளர்கள், தொல்லியல் நிபுணர்களிடம் விட்டுவிடுவோம் என்றும், அன்பு எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழும் அத்தனை மக்களுக்கும் குரலாக இருந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களை பாதுகாப்போம் என்று திமுக மாநிலங்களவை எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை எம்பியாக மீண்டும் வாய்ப்பு வழங்கிய முதலமைச்சரை வில்சன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு வரவேண்டிய எல்லா திட்டங்களையும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டு வருவோம் என்றார். திமுக ஆட்சியின் சாதனைகள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பாராளுமன்றத்தில் பிரதிபலிப்போம் என்று மாநிலங்களவை எம்பி வேட்பாளர் கவிஞர் சல்மா தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நலத்திட்டங்களையும் சமூக நீதி திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார். அடித்தள மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் பெண்களின் விடுதலைக்காகவும் குரலை பாராளுமன்றத்தில் முழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அதிகாரி, வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேல்முறையீட்டு மனுவுக்கு 4 வாரத்தில் பதிலளிக்க சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். கோவையைச் சேர்ந்த 74 வயது முதியவர் ஜான் சாண்டி பட்டா விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிறை நிலவு தெரிந்ததை அடுத்து பக்ரீத் பண்டிகை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் பொறுப்பு ஹாஜி முகமது அக்பர் அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் துல்ஹஜ் மாத பிறை நேற்று தென்பட்டதைத் தொடர்ந்து பக்ரீத் பண்டிகை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி அலுவலகம் அறிவித்துள்ளது. இதே தகவலை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமை ஹாஜி தாவூத் கைசரும் வெளியிட்டுள்ளார். அன்னை தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்றும், மொழிகளை அடிப்படையாக கொண்ட தேவையற்ற சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியதாக நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் தமிழில் இருந்துதான் பிற திராவிட மொழிகள் பிறந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மொழிகளும் அவற்றின் பழமை, இலக்கிய செழுமைக்காக போற்றப்பட வேண்டுமே தவிர மொழிகளை அடிப்படையாக கொண்ட சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். பாமக தலைவர் அன்புமணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவரது மனைவி சௌமியா அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திண்டிவனம் அடுத்த நொலம்பூரில் அன்புமணியின் எம்பி நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கை சௌமியா திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், அன்புமணி அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் போன்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு மக்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார். திமுக ஆட்சி கண்துடைப்பு ஆட்சியாக நடைபெற்று வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாடியுள்ளார். புதுக்கோட்டையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு டாஸ்மாக் மூலம் 2 மடங்காக அதனை திமுக அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் முன்னிலையில் துணை நடிகைகளுடன் நடனமாடியது அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். நாமக்கல் அருகே லாரி டிரைவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் 4 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பரமத்தி வேலூர் அடுத்த ஒழுகூர்பட்டியைச் சேர்ந்த லாரி டிரைவர் பிரகாஷை நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கத்தியை காட்டி மிரட்டிய 4 பேர் 14,500 ரூபாயை வழிப்பறி செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக், ஸ்ரீதரன், அருள்குமார், சூர்யா ஆகிய 4 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி விஜயகுமார் தீர்ப்பளித்தார். ராணிப்பேட்டை அருகே ஒரு தலை காதலால் வீடு புகுந்து பள்ளி மாணவி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகத்குமார் என்பவரது மகள் ஜனனி கேஜி கண்டிகையில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு செல்ல இருந்தார். இந்நிலையில் இவரது வீட்டிற்குள் திடீரென புகுந்த இளைஞர் ஒருவர் கதவை பூட்டி தாழிட்டுவிட்டு உள்ளே இருந்த ஜனனியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். மேலும் உடன் இருந்த லக்ஷியா என்ற பெண்ணையும் அந்த நபர் கத்தியால் குத்தி தாக்கி அவர் காயமடைந்தார். சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டினுள் இருந்த அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். குளித்தலை அருகே காலாவதியான உரிமத்துடன் செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு போலீசாரும் அதிகாரிகளும் ஆதரவாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் உரிமம் காலாவதியான நிலையிலும் குவாரிகள் செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜாமணி, கனிம வளத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இதற்கு துணை போவதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தூத்துக்குடி திரவியத்தின நகரில் பூட்டியிருந்த தக்காளி குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தூத்துக்குடி பிரையன் நகரைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தக்காளி, பல்லாரி உள்ளிட்டவற்றை வாங்கி தூத்துக்குடியில் குடோன் அமைத்து விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் திடீரென தீப்பற்றி மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் தீ விபத்தில் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.
கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த மாதம் 11ஆம் தேதி கம்பம் வழங்கல் மற்றும் நடுதலுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் விழா நடைபெற்றது. கம்பம் ஆற்றுக்கு செல்லும் வழியெங்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலையோரத்தில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர். அமராவதி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் கம்பம் விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் வானவேடிக்கை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பொன்னேரி நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். வளர்ச்சிப் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும், தூய்மை பணிகளுக்காக வாங்கிய பேட்டரி வாகனங்கள் பயன்பாட்டில் இல்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் மக்களுக்கு எதிராகவும், கவுன்சிலர்களுக்கு எதிராகவும் தன்னிச்சையாக செயல்படும் நகர்மன்ற தலைவரை கண்டித்து அதிமுகவினர் முழக்கமிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நாட்ராம்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் திறக்க வந்த நிலையில் அந்த பகுதி பெண்கள் கடையை சூழ்ந்து கொண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையை திறக்க விடாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் அவர்கள் சமாதானம் ஆகாததால் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்று உறுதியாக கூறினர். தூத்துக்குடியில் வீசிய சூறாவளி காற்றால் ஸ்டேட் பேங்க் பிரதான சாலையில் மரத்தின் கீழ் நிறுத்தி வைத்திருந்த கார் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக காரில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடபாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு காரின் மீது விழுந்த மரக்கிளையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் மனநல காப்பகத்தில் தங்கியிருந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தலைமறைவாக சுற்றித் திரிந்து பின்னர் திருவனந்தபுரத்தில் இருந்து கோட்டயம் நோக்கி செல்லும் வழியில் இவர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் அருகே செயல்பட்ட மனநல காப்பகத்தில் 22 வயதான வருண்காந்த் கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே காப்பக உரிமையாளர்களில் ஒருவரான கிரிராஜ் சிக்கிய நிலையில் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி கோபாலபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கணக்கில் வராத பணம் 66,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லையான கோபாலபுரத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடி உள்ளது. இந்த வழித்தடத்தில் காய்கறிகள், மாடு, கோழி மற்றும் பல்வேறு பொருட்களும் அதிக அளவில் லாரி, டெம்போ உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் அதிக அளவில் இந்த வழித்தடத்திலேயே செல்கின்றன. இந்த வழித்தடத்தில் ஆவணங்களை பரிசோதித்தல் உள்ளிட்ட பணிகளை சரிவர மேற்கொள்ளாமல் வாகன ஓட்டுநர்களிடம் அதிக அளவில் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு அருகே மருமகள் மீது கள்ளக்காதல் ஏற்பட்டதால் தந்தையை மகன் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சங்கர் தனது மருமகளுடன் களத்தொடர்பில் இருந்துள்ளார். இதனால் தந்தை மகனுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மகன் முருகன் செங்கலால் தந்தையை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தந்தையின் உடலை தனது மாமனாருடன் சேர்ந்து புலிப்புற கோவில் பாலாற்று கரையில் புதைத்துள்ளார். இந்நிலையில் ஆற்றில் மனித தலை இருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்ததில் சங்கர் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக முருகன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த மாமனார் ரவியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எளிமை ஆளுமை என்னும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு அரசு சேவைகளை எளிமையாக்கும் வகையில் எளிமை ஆளுமை என்னும் இணையவழி சேவை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். சுகாதார சான்றிதழ், பொது கட்டிட உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம், மகளிர் இல்லங்களுக்கான உரிமம், சொத்து மதிப்பு சான்றிதழ், முதியோர் இல்லங்கள் உரிமம், நன்னடத்தை சான்றிதழ், அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவற்றை எளிதில் பெறக்கூடிய வகையில் இந்த சேவை அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். திருப்போரூர் தாலுகாவில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்க மையம் கட்டப்பட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குக்கான அரங்கம் ஆகியன அமையவுள்ளன.
சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் குடிநீர் ஏடிஎம்களையும் முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். கடற்கரை, பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சந்தை பகுதிகள் என மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் இந்த குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஏடிஎம்மிலும் 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என 2 அளவுகளில் குடிநீர் பெற்றுக்கொள்ள முடியும். பொதுமக்கள் தங்கள் கொண்டு வரும் தண்ணீர் பாட்டில்களில் சுத்தமான நீரை பிடித்து பருகும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது குறித்து சென்னையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது. இதனையடுத்து அதிமுக சார்பில் களமிறங்கும் மாநிலங்களவை வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறவுள்ளது. இதில் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்றும் நாளையும் சென்னையில் நடைபெறவுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைத்து 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணத்தில் திருடர்கள் வீட்டிற்கு வீடு தாவி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குமார் இந்திய கடற்படையின் விமானதள அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். வீட்டில் இருந்த அவரது மனைவி மற்றும் மகள் வெளியூர் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த திருடர்கள் பூஜை அறையில் இருந்த விநாயகர் சிலை, வெள்ளி தட்டு உள்ளிட்ட 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ள நிலையில் திருடர்கள் வீடுகளில் ஏறி தாவி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பொன்னமராவதி உடைய பிராட்டி அம்மன் கோவிலில் 25 அடி உயர மாம்பழ தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி உடைய பிராட்டி அம்மன் கோவிலில் மாம்பழ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மா, பலா, வாழை, நுங்கு, எலுமிச்சை பழம், பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழங்களால் தேரானது அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. தேர் வரும் வழியெங்கும் பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக தேரின் மீது மாம்பழங்களை சூறை வீசினர். இந்த மாம்பழங்களை பக்தர்கள் லாபகமாக பிடித்து தங்களது இல்லங்களுக்கு எடுத்துச் சென்றனர். பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறுவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லையோர மாநிலங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களான குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. இந்த போர்க்கால ஒத்திகையின் போது கட்டுப்பாட்டு அறை, வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் மக்களை எச்சரிக்கும் வகையிலான சைரன் ஒலி, தீயணைப்பு மீட்புக் குழுவினரின் செயல்பாடுகள், மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் பாலியல் வழக்கில் முன்னாள் கருவூல அதிகாரிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு சிவகங்கை கருவூலத்தில் பணிபுரிந்து வந்த ராஜ்குமார் 13 வயது சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கில் ராஜ்குமார் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். தம்மம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்தார். இதில் 400 மாடுபிடி வீரர்களும் 600 காளைகளும் களம் கண்டன. போட்டியின் போது வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்ற காட்சிகளை பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் உலா வந்த காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை KNR அருகே நேற்றிரவு 3 காட்டு யானைகள் சாலையில் உலா வந்துள்ளன. அந்த வழியே வந்த வாகன ஓட்டிகளால் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காட்டு யானைகளை வீடியோ பதிவு செய்யக்கூடாது என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ள நிலையில் வைரலாகி வரும் வீடியோவை தொடர்ந்து அந்த பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் வைகாசி திருவிழா கடந்த 23ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, காவடி, மாவிளக்கு, அம்மன் வீதி உலா காட்சிகள் நடைபெற்று வந்தது.
இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் விரதமிருந்து காப்பு கட்டிய 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னை வியாசர்பாடியில் கூலி தொழிலாளியை வெட்டிய தந்தை மகனை போலீசார் கைது செய்தனர். வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம். இவரது நண்பரான சந்திரசேகர் பிரேமின் மனைவி கஸ்தூரி குறித்து தவறாக கூறியதாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கஸ்தூரி தனது உறவினர்களான பிரதீப் மற்றும் சதீஷுடன் சென்று சந்திரசேகரிடம் இதுகுறித்து கேட்டபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் பஞ்சாயத்து தலைவி தலையில் கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள மழவராயநத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவி மாரியம்மாள். இவரது மகள் நித்யாவிற்கும் கணவர் ராஜாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம். அவர்களை சமாதானம் செய்வது மாரியம்மாளுக்கு வழக்கம். இந்நிலையில் தகராறை சமாதானம் செய்ய சொக்கனூர் சென்ற மாரியம்மாளுக்கும் ராஜாவிற்கும் ராஜாவின் தந்தை பரமசிவத்திற்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த பரமசிவன் கத்தியால் மாரியம்மாள் தலையில் பலமாக வெட்டியுள்ளார். இது தொடர்பான புகாரில் தப்பி ஓடிய பரமசிவனை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 4வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தனியார் நீர்வீழ்ச்சிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குற்றால அருவி, ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மேக்கரை உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல ஆர்வம் காட்டுகின்றனர். 2025-2026 ஆண்டு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 69 ரூபாய் அதிகரித்து 2369 ரூபாயாக உயர்த்தியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து கூறினார். பொதுவான மற்றும் ஏ தர ரக நெல்லுக்கு ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 69 ரூபாய் அதிகரித்திருப்பதாகவும் துவரம் பருப்பு விலை குவிண்டாலுக்கு 450 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 2025-2026 காரிஃப் பருவத்திற்கு நெல், எண்ணெய் வித்துகள் மற்றும் பருப்பு வகைகள் உள்ளிட்ட 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு இந்த பயிர்களின் உற்பத்தியையும் அதிகரிக்கும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் மோடி குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் மும்பை உட்பட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த வகையில் அகமது நகர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பொதுமக்கள் பலரும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து பேச்சுவார்த்தை நின்றுவிடவில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுற்றுலா தலங்களான குல்மார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பகல்காம் தாக்குதல் மீண்டும் நடக்காமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் மற்றும் ராஜ்பவன் ஆகிய 3ம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் விதமாக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 70 பேர் கொண்ட குழுவினர் பகல்காமுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து ஏற்பட்ட பதற்ற சூழல் காரணமாக பகல்காம் சுற்றுலா தலம் மூடப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா தலத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் விதமாக 70 பேர் கொண்ட குழுவினர் பகல்காமுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தை மீண்டும் திறக்க வலியுறுத்தி அப்பகுதி குதிரை சவாரி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பதற்றமான சூழல் காரணமாக பகல்காம் சுற்றுலா தலம் மூடப்பட்டது. இந்நிலையில் வருமானம் கிடைக்காமல் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் மீண்டும் சுற்றுலா தலத்தை திறக்க வேண்டும் என்றும் பணியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஹார்ட் ஆஃப் கோல்ட் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வில் உலக அழகி போட்டியாளர்கள் பங்கேற்றனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 72வது உலக அழகி போட்டி கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா, போலந்து, நைஜீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலக அழகிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஆதரவற்ற குழந்தைகளை மேம்படுத்தும் ஹார்ட் ஆஃப் கோல்ட் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் நடைபெற்று வருகிறது. 43 நாடுகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர். இதில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. மும்முறை தாண்டுதல் விளையாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 16.09 மீட்டர் தூரம் தாண்டி பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கம் வென்றார். 400 மீட்டர் கலப்பு ஓட்டத்தில் இந்தியாவின் வெங்கடேசன், சந்தோஷ், விஷால் ஆகியோர் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றனர்.